தமிழில் 51வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை. அடுத்து 52வது கொஷின் உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம். இப்பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுகை மோனை ரெண்டுமே இருக்குது. மோனை எதுகை முதல் எழுத்து இரண்டாம் எழுத்து இரண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஒவ்வொரு உனக்குன்னு இருக்குது. அதனால் வந்து எதுகை மோனை ரெண்டுமே இருக்குது. அடுத்து 53வது கொஷின் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இரண்டாவது செய்தி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது எனக்கு பெருமையே. காற்றின் ஆற்றலை கொண்டு கடல் கடிந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் செய்தியும் 3வது செய்தியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருமையோடு சொல்லியிருக்காங்க. அதாவது 2வது செய்தி வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் உள்ளது பெருமை அப்படிங்கிறது ஒரு செய்தியானது சரியில்லாத செய்தியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 படி பார்த்திங்கன்னா 2024 டிசம்பர் படி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் வந்து தமிழகம் 2ஆம் இடம் இருந்தது. அது வந்து உண்மையான கூற்று. ஆனால் வந்து அப்படி இருக்கிறது பெருமையே அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பெருமை அல்லாத ஒன்றாக உள்ளதாக இருக்கிறதுனால அது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஆன்சர் பண்ணிக்கலாம். 54வது கொஷின் பாடு இமில் பனிக்கடல் பருகி என்ற முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து பெரிய மீசை சிரித்தார் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்திருக்க தொகை வந்து பார்த்திங்கன்னா அன்மொழி தொகை. தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அடுத்தது 58 பலர்புகுவாயில் அடப்ப கட்புணர் வருவீர் உளிரோ இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு ஊன் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். காசிகாண்டம் இந்த நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். பெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. சீவளமாறன் என்று அழைக்கப்படுபவர் அதிவீரராம பாண்டியன். அதிவீரராம பாண்டியனுக்கு தான் பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் சீவளமாறன். மலைபடு கடாம் நூலை எழுதியவர் பெருங்கௌசிகனார். மலைபடு கடாம் இந்நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படையோட இன்னொரு பேர் தான் மலைபடு கடாம். பின்வருவனவற்றில் முறையான தொடர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். பெரிய ஊரை வந்து பட்டினம் சொல்லுவாங்க, சிறிய ஊரை வந்து சிற்றூரை வந்து பாக்கம். அறிஞரது நூல் இச்சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்தும் காரணமாக அமைவது வேற்றுமை உருவு. அறிஞருக்கு இக்கு அறிஞரது இந்த ஐயாளுக்கும் இன்னதுக்கான அந்த வேற்றுமை உருவு வருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொற்களை வேறுபடுத்த காரணமாக அமைகிறது. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை குறிக்கும் நூல். இது எல்லாமே வந்து 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடம். அதனால் அந்த 10ஆம் வகுப்பில் இருக்கிற அந்த தமிழ்லேருந்து கொஞ்சம் முக்கியமான கொஷின் லாஸ்ட் டைம் கேட்டதுனால அதுலேருந்து எடுத்திருக்கு. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீறி யாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை வந்து பார்த்திங்கன்னா இன்மையிலும் விருந்து. வறுமை உற்ற காலத்திலையும் வந்து கஷ்ட காலத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விருந்தில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறது. உணதருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் கூறியது இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசில் வரைபடம் போக்குவரத்திற்கு சரியாக காட்டுகிறது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது மாதிரி தான். 72வது கொஷின் பரிபாடலில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்பும் இசையும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வானத்தில் ஒலிக்கிற பேரொலியையும் குறிக்கிறது. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. வித்துவ கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இது ரெண்டுமே பால் வழுதி, அதேமாதிரி திணை வழுதி ரெண்டுமே. அதாவது பூனையார் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை, ஆனால் அது வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா ஒரு உயர்திணை மாதிரி சொல்லியிருக்காரு. அதேமாரி வித்துவ கோட்டமா அப்படிங்கிறத ஆண் தெய்வமாக சொல்லியிருக்காரு. அது வந்து பால் வலுவமைதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித். மீளாத்துயர் தொடரில் உள்ள இலக்கண குறிப்பு ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று சொன்னவர் மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் மொழியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. மொழிபெயர்த்தல் எனும் தொடரை முதலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். சதம் என்பதன் பொருள் 100. சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை யார் யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர பாண்டியன். சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்று இறைவனிடம் குலசேகர பாண்டியன் குசேலபாண்டியன் கூறியது. குசேலபாண்டியன் சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்று இறைவனிடம் குசேலபாண்டியன் கூறினார். விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இப்பாடலில் பயின்று வரும் பொருள்கள் எதிர் நிரல்நிறை பொருள்கோள். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது என்பதை சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்துகிறது. அந்த செய்தி தான் பார்த்திங்கன்னா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிறது இருந்தது. அடுத்து 83வது கொஷின். அருந்துணை என்பதை பிரித்தால் கிடைப்பது அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என வழிபோக்கர் கேட்பது அரியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறுவது சுட்டு விடை. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறது அரியா வினை, ஒரு இடத்தை சுட்டி காக்கு சொல்லும் பதிலானது சுட்டு விடை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை. இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இடைக்காடனோட பாடலை வந்து இகழ்ந்தது வந்து மன்னன், அவரிடம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு வைத்தவர் இறைவன். சமூக பண்பாட்டு தளத்தின் கருவூலமாக விளங்குவது நிகழ்கலை. மரபார்ந்த கலை கரகாட்டம். நீரற வரியா கரத்து என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவதும்பி. அதான் வந்து பார்த்திங்கன்னா தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. பொய்க்கால் குதிரையாட்டம் கேரளாவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குதிரைக்கனி. நாடக கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் நா. முத்துசாமி. ராஜராஜ சோழன் தெரு எங்கு உள்ளது? கோலாலம்பூரில் உள்ளது. கற்பாவை கவிதை தொகுப்பின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி. தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைக்கருவி பறை. அடுத்து 96வது கொஷின். சூழி என்பது தலையில் அணிவது. சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். செங்கீரை பருவம் என்பது 5 முதல் 6 மாதம் வரை உள்ளதான் செங்கீரை பருவம். பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும், அதான் ஆண்பால் பெண்பால் பிள்ளைத்தமிழ். இந்த வீடியோட கடைசி கொஷின். பைம்பொன் சும்பிய தொந்தியுடன் சிறுபண்டி சரிந்தாட. இவ்வடியில் பண்டி என்பதன் பொருள் வயிறு. பண்டி அப்படிங்கிறது வயிறு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள், அதாவது 3வது கொஷின், இந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50 கொஷினில் பின்வருவனவற்றில் எது பெருஞ்சித்தனார் அவர்களின் படைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு கையாக்கணின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து தவறான ஒரு விடை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே 4மே வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்தனார் அவரோட படைப்பு தான். அதனால் வந்து இந்த 3வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனே இல்லை. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் திருத்தி படிச்சுக்குங்க. இந்த உலகியல் 100, பாவியக்கொத்து, கொய்யாக்கனி, மகபுகு வஞ்சி, அதேமாதிரி கனிச்சாறு, நூறாசிரியம், மென்சுவை என்பது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவரோட படைப்புகள் தான். அதனால் முந்தைய வீடியோவில் பொது தமிழில் இந்த 3வது கொஷினை மட்டும் திருத்தி படிச்சுக்குங்க. கொய்யாக்கனி என்பது பெருஞ்சித்திரனாரோட படைப்புகள் தான். அதனால் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் அதில் இல்லை. ஸோ கொஞ்சம் இந்த திருத்தி படிச்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ.